ஹலோ. ஐயோ, டிஎஸ்பி ராஜரத்னம் சார் இருக்காங்களா? அவர் வெளியே போயிட்டாரே. நீ யாரு? அவரோட பொண்ணு பேசுறேன் சார். இந்த நேரத்துல போன் பண்ணிட்டு இருக்க? எம்எல்ஏ பையனை தொடச்சிட்டு வரா சார். அவன் கிட்ட வந்துட்டு இருக்கான் சார். அவன் நெருங்கிட்டான் சார். ப்ளீஸ். டெலிபோன் பூத்து ராத்திரி நேரம் யாருமே இருக்க மாட்டாங்க. ஐயோ, இந்த காட்சியை நான் பார்க்க முடியாம போச்சே. ஏமா, ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ ஆக போகுது. அட்ஜஸ்ட் பண்ணி சந்தோஷமா இருமா. இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவார். வச்சிரு. ஹலோ 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 ஹலோ. பேசிட்டியா? இன்ஸ்பெக்டர் பேசிட்டியா? என்ன சொன்னாரு? அட்ஜஸ்ட் பண்ண சொல்லிருப்பாரு. என்ன பாக்குற? என்னடா இடம் சின்னதா இருக்கு. என்ன நீ இஷ்டப்படு, நான் கஷ்டப்படுறேன். பயப்படாத ராஜா. உடம்புல ஒரு சின்ன கேரல் கூட விடாம பாத்துக்கிறேன். வா, வந்து கட்டி பிடிச்சு. வரமாட்ட? வா வா. சுமதி, என்னம்மா? என்ன இந்த நேரத்தில் வந்திருக்க? என்ன காப்பாற்ற என்ன ஏற்று வரவெல்லாம் நடந்தது? எம்எல்ஏ மக என்ன துரத்திட்டு வரவில்லைமா? எம்எல்ஏ மக உன்னை துரத்திட்டு வரானா? எதுக்கு? நீ வா. உள்ள என்ன இங்க வந்திருக்க? டோர் நம்பர் 7 ராசியான நம்பர் தான். பரவாயில்ல, டெலிபோன் பூத்தோட இந்த இடம் நல்லாவே இருக்கு. கழுவி, ஒரு 10 நிமிஷம் வெளியே வா. நான் வந்த வேலையை முடிச்சுட்டு போறேன். உனக்கு ஒன்னாதான் காசு தரேன். போ, ஒதுங்க. வேண்டாம் ஐயா, இது நல்லது இல்லையா. நீங்க எம்எல்ஏ பிள்ளையா, போயிடுங்கய்யா. ஐயா போயிடுங்கய்யா. நான் எம்எல்ஏ பிள்ளை தானே, அப்புறம் எப்படி பேச போறது? நான் ஏதாவது செஞ்சுட்டு போனாதான் எனக்கு மரியாதை. சொல்லு. என்ன இது பாருங்க தம்பி, நீங்க ஊருக்குள்ள என்ன அக்கிரமம் வேணாலும் பண்ணலாம். என் வீட்டுக்குள்ள இந்த அநியாயம் நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் தம்பி. உங்களுக்கு கெஞ்சி கேட்கறது தம்பி. அது பச்சை குழந்தை தம்பி, அதை விட்டுருங்க தம்பி. பச்சை சிவப்பா நான் தொட்டுப்பா தெரிஞ்சுக்கிறேன். கழுவி, நீ நகரு கழுவி. மரியாதையா சொல்றேன், போயிடு. இல்ல என்ன பண்ணுவ? என்ன வேணாலும் பண்ணுவேன். ஓஹோ, நீதான் புலிய முறத்தால் அடிச்சு விரட்டின தமிழ் கிழவியோ? ஆமாண்டா, புலிய விரட்டுறதுக்கு தான் நாங்க முறத்தி எடுப்போம். உன்ன மாதிரி பன்னிகளை விரட்டுறதுக்கு இது போதுண்டா. அச்சுதானே பின்ன இத வச்சுட்டு பெஞ்சாமரமா வீச போறேன். போடா போடா என்ன போடா போடா. என்னையா வழக்கு பார்த்தால் அடிக்கிற? இது 4 பேருக்கு தெரிஞ்சா என்ன தெரியுமா? 4 பேருக்கு என்னடா, 40 பேருக்கு தெரிய வைக்கிறேன். ராமாயி, சுப்பிரமணி, இந்த கேவலத்துக்கு பிறந்த நாயி இந்த பொண்ணு வழக்க தாயமா கைய பிடிச்சிருக்காங்க. விளக்கு மாத்தால அடிக்காம வேற என்ன பண்றது? வெள்ளையம்மா எப்படி அடிச்ச? எப்படி அடிச்சனா? இனிமே நீ பொண்ணு சாவு, 100 சாவு. பெரிய இடமா, பெரிய இடம், பெரிய இடம். பொம்பளை ஆச்சுன்னு பாக்குறேன். போடா, ஒப்பனால கூட என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. போடா. என்னடா முறைக்கிற? போடான்னா ஓண்டிடுவேன். காத்து அடிக்குது, மழை வரும் போல இருக்கு. இந்த பையன் எங்க பண்ணானே தெரியலையே. இந்த கருப்ப மணிப்பயலோட சேர்ந்து எங்கேயாவது குடிச்சிட்டு கும்மால் அடிச்சுட்டு கிடப்பான். ஒரு நாளாவது நேரத்தோட வந்து படுத்தம்னு இருக்கானா? இன்னைக்கு வரட்டும். ஐயா வாங்கய்யா. என்னய்யா என் வீடு தேடி வந்திருக்கீங்க? உள்ள வாங்கய்யா.
என்னையா பேசாம இருக்கீங்க? அவன் பேச மாட்டான். பொண்ணை பேத்துட்டான். இந்த பொண்ணை பேத்துட்டான். என்னடி பாக்குற? நான் தான் எவ்வளோ ஒருத்தி கைய என் பையன் பிடிச்சி இழுத்தாங்கிறதுனால அவனை அவமானப்படுத்தினைய. இன்னைக்கு அந்த பொண்ணையும் அவங்க அப்பனையும் சேர்த்து கூட்டு வந்திருக்கிறேன். யாரால என்ன செய்ய முடியும்னு காட்டுறேன். இவன் என்னத்தை கிழிக்க போறான். இந்த ஏரியால ஒவ்வொருத்த முன்னாடியும் உன்னை அவமானப்படுத்த போறேன். அப்புறம் பாக்குறேன் ஏன் உனக்கு சப்போர்ட்டுக்கு வர்றான்னு. ஒவ்வொருத்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு ஒருத்த விடாம ஏழாவை வெளியே வர சொல்ல. வாங்க சார், ஒரு வேலை முடிஞ்சு போச்சு. பொண்ணை பத்தி ஒன்னும் கவலைப்படாதீங்க. நல்ல இடமா பார்த்து நானே ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். பையன் கூட படுத்ததுக்கு அப்புறம் அதே போய் டியூட்டி பார்க்கணும்ல. போய் ரெஸ்ட் எடுங்க. போயா அன்னைக்கு இந்த வெள்ளையம்மா என் பையனை விளக்கு மாத்தால அடிச்சத விளக்கு புடிச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்தீங்கல்ல. இன்னைக்கு அவளையே அவமானப்படுத்த போறேன். நல்ல வேடிக்கை பாருங்க. எப்படி எப்படி ஒரு பொண்ணு அவமானப்படுறத இன்னொரு பொண்ணு நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாளா? இன்னைக்கு உன்னையே அவமானப்படுத்த போறேன். எந்த நாய் உன்னை காப்பாத்த வருதுன்னு பாக்குறேன். என் மேல கைய வச்ச அறுத்துருவாச்சு. அதையும் தான் பாத்துறேன். நானா சாக போறவன ஏன்னா வீணா அடிக்கிறீங்க. பாவம் தாய்க்கு ஒண்ணு தனையை காப்பாத்த பறந்தவன் தான் வந்த நேரத்திலேயே படுத்துட்டான். இப்ப உன்னை எந்த நாய் காப்பாத்த போகுதுன்னு பாக்குறேன். என் மானவம் அவமானம். வாழ்நாள் பூரா இதை நீ நினைச்சு நினைச்சு சாகணும்.
பேச முன்னால என் பிள்ளைய அடிச்சு என்னையும் அவமானப்படுத்திட்டு போறீல்ல, இப்ப சொல்றேன்டா, எந்த கையை என் முந்தானைய தொட்டுதோ அந்த கைய முறிச்சு, எந்த காலை என் பிள்ளைய எட்டி உதைச்சதோ அந்த காலை ஒடிச்சு, உன் வேட்டி அவுத்து கோவணமாக்கி உனக்கு கரம்புள்ளி கம்புள்ளி குத்தி உன்னை கழுத மேல ஏத்தி இதே ஜனங்களுக்கு முன்னால நீ ஊர்வலமா வந்து அவமானப்படுற வரைக்கும் நான் சீலையே கட்ட போறதில்ல. அது வரைக்கும் இந்த கருப்பு போர்வதாண்டா எனக்கு சீலை. இது நான் கும்பிடுறாண்ட ஆத்தா மேல சத்தியம். நீ பெரிய பாஞ்சாலி, இந்த வரைக்கும் வந்து கிடக்குறான. ஆனா அர்ஜுன, நீங்க 2 பேரும் சேர்ந்து சபதத்தை நிறைவேற்ற போறீங்களோ, அதுக்கு இன்னொருத்த பிறந்து வரணும்டி. வருவான்டா, வருவான். நான் கும்பிடுறாண்ட ஆத்தாவுடைய அருளால கண்டிப்பா வரத்தான் போறான். நிச்சயமா வரத்தான் போறான். சத்தியமா வரத்தான்டா போறான். அழுவுறியா? அழு, நல்லா அழுடா. நீ பிறந்ததுல இருந்து உன்னை நான் அழ வச்சு பார்த்ததே இல்ல. அழு. நீ பிறந்த உடனே என் தாலி போச்சு, வருத்தப்பட்டேன். நீ நடந்தப்போ என் சொந்த பந்தமெல்லாம் போச்சு, சங்கடப்பட்டேன். நீ வளர்ந்த ஆளானப்போ நான் பட்ட கஷ்டமெல்லாம் தீரப்போகுதுன்னு ஆனந்தப்பட்டேன். மண்ணை நம்பித்தாண்டா மரம் இருக்கும், ஆனா இந்த பாவி உன்ன மாதிரி ஒரு மரத்தை நம்பியே மண்ணாயிட்டேன்டா. உன்னை நம்பித்தாண்டா இந்த உசுரே இருக்கு. உசுரை விட பெருசு மானம். அந்த மானமே பறி போனப்போ பிள்ளையா இருந்து நீ என்ன காப்பாத்த முடியலையே, காப்பாத்த முடியலையே. அதுக்கு காரணம் நான் உன்னை வளர்த்துன முறை. பிறந்தப்ப வெறும் பிள்ளையா இருந்த உன்னை விளையாட்டு பிள்ளையா வளர்த்துட்டேன். அது இப்ப எனக்கே வேணையா வந்து முடிஞ்சிருச்சு. நான் பிறந்தது சாமியை கூப்பிட்டது, எனக்கு எல்லாமே நீதான். ஆமாமா, எனக்கு ஒரு நல்ல அம்மாவை கொடுத்த ஆண்டவன் உனக்கே ஒரு நல்ல பிள்ளைய கொடுக்க போயிட்டான். அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. எனக்கு அந்த ஆசா நல்ல பிள்ளையத்தான் கொடுத்திருக்கா. ஆமாப்பா, பெற்றவளுக்கு தான் தெரியும் பிள்ளையோட பெருமை. இந்த பிள்ளைய நம்பித்தாண்டா நான் சவாலே விட்டேன். அதுக்கு நான் கும்பிடுற அந்த ஆத்தா கண்டிப்பா அவனுக்கு எல்லா சக்தியும் கொடுப்பா. அந்த ஆத்தா மேல பாரத்தை போட்டு உன்னை நான் ஒரு ஆம்பளை சிங்கமா மாத்தி காட்டுறேன். எந்திரி, எந்திரி.